Good evening all, welcome to MTN YouTube channel. Mission 80 presents Group 2A Mains உடைய reasoning classes தான் பார்த்துட்டு இருக்கோம். Last class எப்போ பார்த்தோம் அப்படின்னா Monday பார்த்தோம். Coding and decoding தான் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் 3 classes complete பண்ணியிருக்கோம். I mean 4 classes but 3 topics complete பண்ணியிருக்கோம். First topic என்ன பார்த்தோம் அப்படின்னா analogy பார்த்தோம். Analogy 2 classesல பார்த்தோம். Next third topic-ஆ அதாவது செகண்ட் டாபிக் என்ன பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோடிங் அண்ட் டீகோடிங் இந்த வீக் மண்டே பார்த்துருக்கோம். இன்னைக்கு தேர்ஸ்டேல இருக்கோம். என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிலேயே பார்த்துருக்கோம். பட் ஆனால் அங்கே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கொஷினுக்கு ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தெரிஞ்சுப்போம். இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, பார்க்கலாமா? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். தமிழில் நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் இல்லையா? அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட பெரியப்பா, அத்தை, மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் அப்படின்னா சிம்பிளாக நம்ம எல்லாரையும் அங்கிள், ஆண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு 2-3 ரிலேஷன்ஸ் தான் வந்து புதுசாக இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா கசின்ஸு, நெஃப்யூ, நீஸு அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு தமிழ். ஓகேவா? ஸோ தமிழ்லேயே நம்ம கொஷின்ஸ் வச்சுருக்கோம். நான் இங்கிலீஷில் கொஷின்ஸ் ரீட் பண்ணுறப்போ தமிழில் நீங்கள் கொஷின்ஸ் ரீட் பண்ண போகிறீங்க. 2 பேரும் ஆன்சர்ஸ் ஒன்றா தான் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது தமிழில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கிலீஷில் ரிலேஷன்ஷிப்ஸ் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் சடனாக வந்துட்டாங்கன்னா இது யாருன்னு தெரியுதாப்பா, நம்ம சித்தப்பா தான், தூரத்து சித்தப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? பட் ஆனால் நமக்கு தான் தெரியாது அந்த ரிலேஷன் யார் என்னன்னு. எங்கேயாவது பார்த்துருப்போம், ஆனால் நமக்கு தெரியாது. இப்போ கூட சுற்றி வளைச்சு பழைய காலத்துலலாம் வந்து ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இப்போ வரைக்கும் சுத்தமா புரியாது. ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங் கிடையாது. ஓகேவா மேம்? ரிலேஷனை பற்றிலாம் பேசாதீங்க மேம், எங்களுக்குலாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது மேம். எப்போ பாரு என்ன பண்ணுறீங்க, இன்னுமாப்பா கிளியர் பண்ணல, இன்னுமாப்பா படிச்சுட்ருக்கேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கிளியர் பண்ணதும் நான் அப்போவே சொன்னேன் நம்ம பையன் கிளியர் பண்ணிடுவான்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அதுக்கு நமக்கு பேசிக்காக ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்கன்றதை நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். 2வது என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைய தெரிஞ்சிருக்கணும். கொடுத்த கொஸ்டின்ஸை நம்ம ஆப்டிடியூட்ல எப்படி சால்வ் பண்ணுவோம், கிவன் டேட்டா, ஃபார்முலா, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபேமிலி ட்ரீல இருந்து ஆன்சரை கிராப் பண்ணி எழுத போறோம். சரியா? ஸோ இதுதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக்கா இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, கேர்ளாக இருந்தால் உங்களை ஒரு கேர்ளாக அசியூம் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு பாயாக அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கே ஒரு பாய் இருக்காங்க அப்படின்றத வச்சுக்கலாமா? அடுத்து இங்கே ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கேர்ள்ஸ் இங்கே கேர்ள்ஸ் அவங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, பாய்ஸ் இங்கே பாய்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த கேர்ளும் பாயும் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரியா? உங்க கூட பிறந்தவங்க பிரதர் சிஸ்டர். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஜென்ரேஷன் கேப் என்னங்க இருக்கும்? ஜென்ரேஷன் கேப் இருக்காது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 0 ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் யாரை தெரியும்? பிறந்ததுமே நமக்கு நம்ம அப்பா அம்மாவை தான் தெரியும். ஸோ ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா என்னது, நம்மளுடைய அப்பா அம்மா. ரைட்டா? நம்மளுடைய அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ அப்பா அம்மா அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், மதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? மதர் ஃபாதர். இந்த மதர் ஃபாதருக்கு என்னது, திரும்ப அப்பா அம்மா இருப்பாங்களா? இந்த மதருக்கு திரும்ப மதர் ஃபாதர் இருப்பாங்க, இந்த ஃபாதருக்கு திரும்ப மதர் ஃபாதர் இருப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்த அப்பா அம்மாக்கும் நமக்கும் ஜென்ரேஷன் கேப் என்னங்க, ஒரு ஜென்ரேஷன் கேப்பா? நமக்கும் நம்ம அக்காக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ ஜென்ரேஷன் கேப் கிடையாது. அதை 0 ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவோம். நமக்கும் நம்ம அம்மா அப்பாக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப். சரியா? இந்த அம்மா அப்பாவோடைய அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம எப்படி கூப்பிடுவோம், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், தாத்தா பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். அம்மா சைடு அப்படின்னா எப்படி கூப்பிடுவோம், அம்மாம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்பா சைடுனா அப்பத்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பாட்டி, தாத்தா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்வீங்க. சரியா? ஸோ பாட்டியை கூப்பிட்றதுக்கே நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே நம்ம இங்கிலீஷில் என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். அம்மா சைடு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, மேட்டர்னல் கிராண்ட் மதர். ஸோ இவங்களை யார் என்னன்னு சொல்லுவோம், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். அம்மா சைடு அப்படின்றதுனால இவங்களை என்ன சொல்ல போகிறோம், மேட்டர்னல் கிராண்ட் மதர், மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். இவங்க
அப்பா சைடுனால நம்ம என்ன சொல்ல போகிறோம், கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் தான். அப்பா சைடுனால பேட்டர்னல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரு சில நேரத்தில் நமக்கு கொஷின்ஸில் மேட்டர்னல் பேட்டர்னல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி மென்ஷன் பண்ணலன்னா பியூராக அது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பேட்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கணும். மேட்டர்னல் சைடு அம்மா சைடு ரிலேஷன்னா கண்டிப்பாக நமக்கு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கும் நமக்கும் ஜென்ரேஷன் கேப் என்னங்க, 2 ஜென்ரேஷன் கேப்பு. நம்ம அப்பா அம்மாக்கும் நமக்கும் 1 ஜென்ரேஷன் கேப்பு, தாத்தா பாட்டிக்கும் நமக்கும் 2 ஜென்ரேஷன் கேப்பு. இவ்வளோதானா ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களாம் எங்கே வருவாங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ யார் இருந்தாலும் நம்ம அம்மாவோட கூட பிறந்தவங்க, பிரதர் சிஸ்டர் யாராக இருந்தாலும், அப்பாவோட கூட பிறந்தவங்க பிரதர் சிஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அங்கிள் ஆண்ட். அவ்வளோதான். அம்மா சைட்னா மேட்டர்னல் அங்கிள் மேட்டர்னல் ஆண்ட், அப்பா சைட்னா பேட்டர்னல் அங்கிள் பேட்டர்னல் ஆண்ட். ஓகேவா? சிம்பிளாக அவ்வளோதான். இதே இது நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா என்ன வரும், சித்தி வரும், சித்தப்பா வரும், அத்தை மாமா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிப்போம். அங்கே 4 ரிலேஷன் வரும். இங்கே ஜென்ரலாகவே நம்ம அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு வச்சுப்போம். யாரை சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்கள அங்கிள் ஆன்ட்டி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ இந்த அங்கிள் ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பசங்க, ஓகேவா, அவங்களுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன் வேணும், இவங்களுக்கும் பாய் கேர்ள் இருக்காங்க இல்லை பாய் பாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பசங்களுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கசின்ஸ். சரியா? கசின்ஸ். இதே இது நமக்கு அப்பாவோட சைடில் கூட பிறந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் நமக்கும் அந்த பசங்களுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னா கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ அடுத்து இன்னொரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம பிரதர் சிஸ்டர் சொன்னோமா, இதில் என்னுடைய சொந்த தங்கச்சியோட இல்லை சொந்த அண்ணனோட பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த பையன் இருக்காங்க, இவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க. இந்த சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா. இந்த சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனப்புறம் இவங்களுக்கு பாப்பா பிறக்கும் இல்லையா. ஸோ இங்கே என்னது, பாய் கேர்ள் இருப்பாங்க. இங்கே சிஸ்டருடைய பையனை என்ன சொல்லுவோம்னா நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஸ்டருடைய பொண்ணை என்னன்னு சொல்லுவோம்னா நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மருமகன் மருமகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? தாய் மாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இவங்க 2 பேருக்கும் இந்த பசங்களுக்கும் இங்கேயும் இருக்கிற ரிலேஷன். இது யாரு, இங்கே பசங்க இருக்காங்க, பொண்ணு பையன், இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் வரும், தாய் மாமான்னு வரும். இவங்க எப்படி கூப்பிடுவாங்க, மருமகன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லுவோம்னா நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொந்த தங்கச்சியோடைய பொண்ணையும் பையனையும் தான் நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அங்கிள் ஆன்ட்டியோட கூட பிறந்த இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு ரிலேஷன் என்ன வரும்னா, இந்த சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னோமா, இப்போ புதுசாக ஒரு செட் ஆஃப் ரிலேஷன் வருவாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவோம்னா இன்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனார் மாமியார் நாத்தனார் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே என்ன சொல்லுவோம்னா மதர் இன்லா. மதர் இன்லானா மாமியார். அதாவது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேவா, இவங்கள என்னன்னு சொல்லுவோம் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஹஸ்பண்டுக்கு மதர் ஃபாதர் இருப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்த கேர்ள் இந்த ஹஸ்பண்டோட மதரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதர் இன் லா. இந்த கேர்ள் ஹஸ்பண்டோட ஃபாதரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேர்ள் ஹஸ்பண்டோடைய சிஸ்டரையோ பிரதரையோ எப்படி சொல்லுவாங்கன்னா சிஸ்டர் இன் லா இல்லைன்னா பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் இப்போ இந்த ஹஸ்பண்ட் இருக்காங்க, இவங்க ஒய்ஃபுடைய மதரை என்ன சொல்லுவாங்கன்னா மதர் இன் லா, ஒய்ஃபுடைய ஃபாதரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் இன் லா, ஒய்ஃபுடைய பிரதரையோ சிஸ்டரையோ என்ன சொல்லுவாங்கன்னா பிரதர் இன் லா அப்படி இல்லைன்னா சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஸோ இதுதான் இன்லாஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ரைட்? இப்போ வேற ஏதாவது நமக்கு மிஸ் ஆயிருக்கா? இவ்வளோதான் நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இங்கிலீஷில். ஓகேவா? தமிழில் என்ன சொல்லுவோம், கசின்ஸ் அப்படின்றத ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட தங்கச்சி இல்லை ஒன்று விட்ட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெஃப்யூ நீஸை மருமகன் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே அங்கிள் ஆன்ட்டியை அத்தை மாமா இல்லைனா சித்தி சித்தப்பா அப்படின்ற மாதிரி வரும். இங்கே கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் நமக்கு தெரியும். இப்போது இங்கே கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதருக்கு அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இங்கே நமக்கும் என்ன ரிலேஷன் வரும், கிரேட் கிராண்ட் மதர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கிராண்ட் ஆண்ட்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன். அது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டியோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன கூப்பிடுவோம்னா கிராண்ட் ஆண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? இங்க நம்ம அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்களும் அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டோமா, நம்ம தாத்தா பாட்டியோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தாத்தா பாட்டியோடைய கூட பிறந்தவங்க பிரதரோ சிஸ்டரோ இருந்தா இவங்கள தான் என்ன சொல்லுவோம்னா கிராண்ட் ஆண்ட் அல்லது கிராண்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு ஃபேமிலி ட்ரீ வரைய போகிறோம். அதுலேருந்து நம்ம கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸை அரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ரிலேஷனில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரிலேஷன்ஸ் இன்லாஸ். ஓகேவா? அங்கிள் ஆன்ட்டியோட பசங்க கசின், சொந்த தங்கச்சியோ இல்லை அண்ணனோட பையனையோ பொண்ணையோ தான் என்ன சொல்லுவோம், நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே? போயிடலாம் இல்லையா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ வரைகிறதுக்கான சிம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரிலேஷனை, நம்ம கேர்ளு பாயின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கேர்ளுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, பாய்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது. பாய்க்கு என்ன சிம்பிள் அப்படின்னா ஸ்கொயர் சிம்பிள் போடுவோம். சரியா? பாய்னா ஸ்கொயரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மேல் ஜெண்டர்னா ஸ்கொயரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஃபீமேல் ஜெண்டர்னா சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரியா? இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஹைஃபன் போட போகிறோம். ரைட்டா? இதே இந்த பாயும் கேர்ளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நம்மளுடைய சிம்பிள் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி 2-வே சிம்பிளாக இருக்க போகுது. ஓகேவா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதே இப்போ அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டியை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரேஷன் கேப்னு நம்ம ஒன்று சொன்னோமா, நமக்கும் அப்பா அம்மாவுக்கும் என்ன ஜென்ரேஷன் கேப் சொன்னோம், ஒரு ஜென்ரேஷன் கேப்புன்னு சொன்னோம். அப்போது இங்கே டாட்டர் இருக்காங்க, அவங்களுடைய அம்மாவுக்கு வேணும்னா ஒரு ஆரோ, ஒரு ஜென்ரேஷன் கேப்பு. இங்கே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. சரியா? அடுத்து கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் பற்றி பேசணும்னா 2 ஜென்ரேஷன் கேப்னு சொன்னோமா, ஸோ 2 ஆரோ போடுவோம். அப்போ இங்கே ஒரு பர்சன் இருப்பாங்க, 2 ஆரோ போட்டிருக்கோன்னா நம்ம இங்கே தாத்தா பாட்டியை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். ஒரு ஆரோ போடுறோம் அப்படின்னா என்னது, நம்ம அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன சிம்பிள், பிரதர் சிஸ்டர். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிம்பிள். இங்கே ஒரு ஜென்ரேஷன் கேப்புக்கு ஒரு ஆரோ, 2 ஜென்ரேஷன் கேப்புக்கு 2 ஆரோ. இதை தான் வந்து நம்ம சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4-5 சென்டென்ஸ் சொல்கிறேன், அதுக்கு நம்மளால் ஃபேமிலி ட்ரீ வர முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஏ இஸ் மதர் ஆஃப் பி. சரியா? இங்கே ஒரு சென்டென்ஸும் ஜஸ்ட்டு சும்மா தான் கொடுக்குறேன், கனெக்ஷன்லாம் கிடையாது. சரியா? பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ, சி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி, சி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ. சரியா? இந்த 4 ரிலேஷனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையலாமா? ஏ இஸ் மதர் ஆஃப் பி. மதர் அப்படின்னா ஏ என்ன ஜெண்டரில் வராங்க, ஃபீமேல் ஜெண்டரில் வராங்க. அப்போ நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும், சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஏ எனக்கு ஃபீமேல் ஜெண்டர், ஸோ சர்க்கிள். ஏ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பி உடைய மதர். அப்போது பியுடைய மதர், ஒரு ஜென்ரேஷன் கேப் தான், ஸோ ஒரு ஆரோ. மதர்னு சொல்லதுனால நான் மேலே பார்த்து போட்டிருக்கேன். இதே எனக்கு என்ன சொல்லலாம், ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இது தான், ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏ டாட்டர் அப்படின்னா ஏ ஃபீமேல் கேரக்டர் தான், ஸோ ஏக்கு சர்க்கிள் போட்டுப்போம். டாட்டர் ஆஃப் பி, பியுடைய டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ பி உடைய டாட்டர். ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே வரோம். சரியா? பியுடைய டாட்டர். இது யார், ஏ வந்து மதர், ஸோ பியிலேருந்து மேலே போகிறோம். மதர்ன்றதுனால மேலே பார்த்து போடுறோம், டாட்டர்ன்றதுனால கீழே, அதாவது -1 ஜென்ரேஷன் இல்லையா, ஸோ நான் அதனால கீழே பார்த்து போடுறேன். அந்த ஆரோஸ் தான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ஃபாதர்னா பி என்னது, மேல் ஜெண்டர், ஸோ அதனால ஸ்கொயர் போட்டிக்கலாம். பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ, ஸோ ஃபாதர் ஆஃப் ஏ. இதுதான் அந்த ஃபேமிலி ட்ரீ. ஓகேவா? அடுத்தது பாருங்க, சி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இஸ் ஹஸ்பண்ட்னா சி எனக்கு மேல் ஜெண்டர், ஸோ ஸ்கொயரு. ஹஸ்பண்ட் இல்லையா, ஸோ 2-வே ஹஸ்பண்ட் ஆஃப் பி.
இங்கே எனக்கு என்னது மதர் ஃபாதர்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இங்கே பியும் ஏயும் எனக்கு கேர்ளா பாயான்னு தெரியாது, அதனால தான் நான் இங்கே சர்க்கிளோ ஸ்கொயரோ போடல. இங்கே சி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பீனா எனக்கு என்ன அர்த்தம், பீன்றது ஒய்ஃப் தான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஒய்ஃப்னா நமக்கு ஃபீமேல் கேரக்டர், ஸோ சர்க்கிள்னு நான் இங்கே போடலாம். பட் ஆனால் இந்த 2 இடத்துலையும் நான் சர்க்கிள்னு போட முடியாது. புரியுதா? இங்கே பாருங்க, ஏ இஸ் மதர் ஆஃப் பீன்னு சொல்லியிருக்காங்க. பி எனக்கு பொண்ணா பையனா தெரியாது, ஸோ நான் அதனால தான் சிம்பிள் போடல. ரைட்டா? பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏ இங்கே பொண்ணா பையனா எனக்கு தெரியாது, ஸோ நான் அதனால தான் அங்கே சிம்பிள் போடல. பட் சி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பீனா சி எனக்கு மேல் கேரக்டர்னு தெரியும், அப்போ ஆப்வியஸாக பி எனக்கு ஃபீமேல் கேரக்டர் தான், ஸோ நான் அதனால அங்கே சிம்பிள் போட்டிருக்கேன். கிளியர் தானே? அடுத்தது பாருங்க, சி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி சிஸ்டர்னா ஃபீமேல் கேரக்டர், ஸோ அதனால சர்க்கிள். சிஸ்டர்னா நம்ம என்னது பிரதர் சிஸ்டருக்கு ஹைஃபன் தான் போடுவோம். ஸோ சி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஏன்றது எனக்கு மேல் கேரக்டரா ஃபீமேல் கேரக்டரா தெரியாது, ஸோ அதனால நான் அங்கே எந்த சிம்பிளும் ரெப்ரசென்ட் பண்ணல. கிளியரா? இப்போ பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா? ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சு, ஃபேமிலி ட்ரீ தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க எக்ஸாமில் அப்படின்னா, பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 டைப்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிச்சு நமக்கு சுற்றி வளைச்சு ஒரு ரிலேஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஸ்டின், அந்த மாதிரி டைப் தான் டைப் 1. அங்கே என்னன்னா ஏற்கனவே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரிலேஷன் ஜம்பிள்டாகி இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீகோட் பண்ண போகிறோம். ஸோ டைப் 1ல நம்ம பார்க்க போகிற அந்த டைப் என்ன அப்படின்னா டீசெஃபரிங் ஜம்பிள்டு அப் ரிலேஷன்ஸ். டீசெஃபரிங்னா என்ன சொன்ன போன கிளாஸ்லேயே, டீகோடிங். ஏற்கனவே அங்கே ரிலேஷன் ஜம்பிள்டாகி இருக்கும், அதை அரேஞ்ச் பண்ணி ரிலேஷனை கண்டுபிடிக்க போகிறோம் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் டைப்பு. ஃபோட்டோகிராஃபை காமிக்கிறது, இல்லை ஸ்டேஜில் இருக்கிறவரை பார்த்து பேசுகிறது, இல்லை யாரையாவது பார்த்துட்டே பேசுகிறது, அப்படின்ற மாதிரி யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறது எல்லாம் டைப் 1. டைப் 2 என்ன அப்படின்னா ரிலேஷன் பசில்ஸ். அதாவது நமக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்காங்க, ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், அதாவது ஏக்கும் டிக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நடுவில் ஒரு 4-5 ரிலேஷன் கொடுத்துட்டு ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கொஷினில் கேட்கலாம். சரியா? இது டைப் 2, அது ரிலேஷன் பசில் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 3ல என்னன்னா நமக்கு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஏ பிளஸ் பி அப்படின்னா ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, ஏ டிவைடட் பி அப்படின்னா ஏ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படி இல்லைன்னா ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ அப்படின்னு போட்டு என்ன ரிலேஷன்னு கேட்கலாம். அல்லது இந்த ரிலேஷனில் வேணும், பி இஸ் த மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் ஏ, இந்த ரிலேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பி பிளஸ் எம் பிளஸ் ஆர், பி பிளஸ் எம் டிவைடட் பை ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஆப்ஷனில் மேட்டர்னல் அங்கிள் அப்படின்ற ரிலேஷன் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பேஸ் இப்போ நம்ம பார்த்த 2 ஸ்லைட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம இங்கிலீஷில் தமிழில் தனித்தனியாக ரீட் பண்ணி போட்டோன்னா டைம் ஆகும். நான் இங்கிலீஷில் கொஷின் வாசிக்கிற டைமில் தமிழில் கொஷின் வேணுன்றவங்க ரீட் பண்ணிவிட்டு என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. சரியா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாமா? கிளியரா? சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் 3 கிளாஸஸ்லையும் எல்லா ஒர்க் ஷீட்டும் போட்டேன் மேம், எல்லா கிளாஸஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் 2 ஹேண்ட்ஸையும் தூக்குன மாதிரி கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல, அது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸஸோட நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் என்ன வரப்போகுதுன்னா நமக்கு எல்லா வாரமும் 5 கிளாஸாக வரப்போகுது. ஸோ புது டைப்பிக்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ அதனால நம்ம வந்து பைலப் பண்ணி அடுத்து பண்ணிக்கலான்னு வச்சா நமக்கு டைம் இருக்காது. ஸோ இன்னைக்கு கிளாஸோட இதுக்கு முந்தின கிளாஸ் ஒர்க் ஷீட்டு, முந்தின கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஸோ இன்னைக்கு கிளாஸில் டவுட் இருந்தாலும் எல்லாத்தையும் இன்னையோட முடிச்சிருங்க. ஏன்னா அடுத்து பசில் போகிறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஜேர்னலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ டெய்லி ஒர்க் ஷீட்டு, டெய்லி கிளாஸு டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேரோட ஹேண்ட்ஸ்அப் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மெசேஜ் போட்டுருங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Pointing to a man on the stage, Rita said, he is the brother of the daughter of the wife of my husband. How is the man on the stage related to Rita? இந்த கொஷினில் நமக்கு எல்லா ரிலேஷனும் குழப்பி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் நம்ம எடுத்ததும் எங்கே பார்க்கணும்னா ஒரு கீவேர்டு பார்க்கணும். என்ன கீவேர்டு பார்க்கணும்னா மை, அப்படி இல்லைன்னா ஹெர் அப்படின்ற மாதிரி கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. தமிழில் கீவேர்டு அப்படின்னு பார்த்தா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என் கணவர், என்ன அப்படின்னு எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை நம்ம பிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்வேர்டை டீகோட் பண்ண போகிறோம் அந்த கொஷினை.
சரியா? இப்போ இங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ரீட்டா ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மேன் இருக்காரு, அவரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரீட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரீட்டா அவரை பத்தி பேசுவாங்க. இங்க என்ன இருக்கு? இங்க மை எங்க இருக்குன்னு பாருங்க. he is the brother of the daughter of the wife of my husband. இங்க மைன்றது யாரு? ரீட்டா. ரீட்டாவுடைய ஹஸ்பண்ட். ரீட்டான்றது நமக்கு என்ன தெரியும்? ஃபீமேல் கேரக்டர்னு தெரியுமா? ஸோ சர்க்கிள் போட்டுக்கலாமா? ஆஃப் மை ஹஸ்பண்ட். இப்போ மை ஹஸ்பண்ட், ரீட்டாவுக்கு ஹஸ்பண்ட். ஸோ இங்க யாருன்னு தெரியாது, இதான் ரீட்டாவோட ஹஸ்பண்ட். முடிஞ்சிருச்சா? ஆஃப் மை ஹஸ்பண்ட். அடுத்து என்னது? இங்க என்ன சொல்றாங்க? ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட். ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட்னா யாரு? திரும்ப அவங்கள பத்தியே தான் பேசிக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து பாருங்க, டாட்டர் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்டோடைய டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டோடைய டாட்டர். டாட்டர்னா சர்க்கிள் போடுவோமா? ஸோ சர்க்கிள் போட்டு டாட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்க, பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் த ஒய்ஃப். இந்த டாட்டருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. பிரதர்னா மேல் கேரக்டர். ஸோ நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன், பிரதர். இப்போ என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் வாசிக்கலாமா? ஹி இஸ் த பிரதர் ஆஃப் த டாட்டர். ஹி, இந்த ஹீயை பத்தி தான் பேசுறாங்க. இவர் தான் அந்த மேனு, ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. ஹி இஸ் த பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். புரிஞ்சிருச்சா? இப்போ கொஸ்டின்ல இருக்க எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோமா? மேம் புரியல மேம் அப்படின்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை யார் பேசிட்டு இருக்கா? ரீட்டா தானே பேசிட்டு இருக்காங்க. ரீட்டாவுடைய ஹஸ்பண்ட். ரீட்டா ஃபீமேல் கேரக்டர், ஹஸ்பண்ட் மேல் கேரக்டர். ஸோ அதனால போட்டாச்சு நடுவில் சிம்பிள், இந்த சிம்பிள். ஓகேவா? இங்க திரும்ப ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அப்படின்னா என்னது? ஹஸ்பண்டுடைய ஒய்ஃபு. இந்த ஒய்ஃபுடைய டாட்டர் ஆஃப் த ஒய்ஃப். ஸோ இந்த ஒய்ஃபுடைய டாட்டர். அடுத்து பிரதர் ஆஃப் த டாட்டர், இந்த டாட்டருடைய பிரதர். இவ்வளோதான். இப்போ இந்த மேன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யார் பேசுறாங்க? ரீட்டா பேசுறாங்க. இப்போ ஹவ் இஸ் த மேன் ஆன் த ஸ்டேஜ் ரிலேட்டட் டு ரீட்டா? இந்த மேன் ரீட்டாக்கு என்ன வேணும்? அவ்வளோதான். இந்த மேன் ரீட்டாக்கு என்ன வேணும்? பையன், சன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் ஏ. சிம்பிளா இருக்கா? ஓகேவா? நமக்கு கிடைச்ச கீவேர்டு என்னது? மையி ஹெர் எங்க இருக்கோ அதை பிடிச்சி அப்படியே டீகோட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். கண்டிப்பா ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 2-3 கொஸ்டின் போட்டோம்னா எனக்கு முன்னாடி நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சோயிங் த மேன் ரிசீவிங் த பிரைஸ் சரோஜ் செட். அப்ப யார் பேசிட்டு இருக்கா? சரோஜ் அப்படின்றவர் பேசிட்டு இருக்காரு. கொஸ்டின் எப்பயுமே ஃபுல்லா வாசிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். பிரிச்சு வாசிங்க. ஹி இஸ் த பிரதர் ஆஃப் மை அங்கிள்ஸ் டாட்டர். ஹூ இஸ் த மேன் டு சரோஜ்? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது தான் முக்கியம். அதுலயும் மை எங்க இருக்கோ அங்கதான் முக்கியம். மை அங்கிள்ஸ் டாட்டர். இப்போ மைன்றது இங்க யாரு? சரோஜ். சரோஜ் மேல் கேரக்டரா? ஸோ சரோஜ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். மை அங்கிள்ஸ் டாட்டர். அங்கிள்னா யாருப்பா? நம்ம அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க. ஸோ இங்கே ஒரு ஜென்ரேஷன், இங்கே அப்பாவோட கூட பிறந்தவங்களா இல்லை அம்மாவோட கூட பிறந்தவங்களான்னு தெரியாது. ஸோ இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவருக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க, அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க. இவர் தான் அங்கிள் இல்லையா? சரோஜோடைய அங்கிள். அதான் மை அங்கிள்ஸ் டாட்டர். இந்த அங்கிளுக்கு யார் இருக்கா? ஒரு டாட்டர் இருக்காங்க. டாட்டர் ஃபீமேல் கேரக்டர். ஸோ நான் சர்க்கிள் போடுறேன். இப்போ நம்ம எதுக்கு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம்? மை அங்கிள் டாட்டர். இதுக்கு மட்டும்தான் நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். மை அங்கிளோடைய டாட்டர். ஓகேவா? ஹீ இஸ் த பிரதர் ஆஃப் மை அங்கிள்ஸ் டாட்டர். இந்த அங்கிள் டாட்டருடைய பிரதர். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஷோயிங் த மேன் ரிசீவிங் த ப்ரைஸ். இப்போ யாரு ரிசீவிங் த ப்ரைஸ்? இந்த மேன் தான் ரிசீவிங் த ப்ரைஸ். இவரை காமிச்சு தான் இந்த சரோஜ்ன்றவர் பேசிட்டு இருக்காரு இவ்வளோத்தையும். ஓகேவா? ஹூ இஸ் த மேன் டு சரோஜ்? இந்த மேன் சரோஜுக்கு என்ன வேணும்? இதான் கேட்குறாங்க. அங்கிளுடைய பையன். சரோஜுக்கு என்ன வேணும்? கசின். அங்கிளுடைய பையனா கசின்னு பார்த்தோமா? எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் இ. இங்கே உறவினர் கிடையாது, ஒன்று விட்ட அண்ணன் அல்லது ஒன்று விட்ட தம்பி அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா எப்படி டீகோட் பண்ணணும்னு? புரியுதா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் த பிரதர் ஆஃப் மை அங்கிள்ஸ் டாட்டர். புரிஞ்சிருச்சா? அங்கிளுடைய பையன். அங்கிளோட பையனா கசின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் தானே சொன்னோம். கிளியரா? அடுத்தது பாருங்க. பாயிண்டிங் டு எ மேன் உமன் செட். ஒரு உமன் பேசிட்டு இருக்காங்க, ஒரு மேனை காமிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மையி ஹெர்ரு அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் போகணும். ஒரு உமன் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். இப்போ எனக்கு மைன்ற க்ளூவோட எங்க இருக்கு? இங்க இருக்கு. மை மதர். இந்த உமனுடைய மதர். ஓகேவா? மதர். ஸோ ரெண்டுமே ஃபீமேல் கேரக்டர். ஸோ சர்க்கிள். மை மதருக்கு வரைஞ்சிட்டோம்.
ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர்னா திரும்ப யாரை பேசுகிறாங்க? இந்த மதருடைய ஒன்லி டாட்டர். திரும்ப அந்த உமன் அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. சரியா? ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். இப்போ என்ன சொல்கிறாங்க? இங்கே ஒன்லி டாட்டர் வரைக்கும் வரைஞ்சிட்டோமா டயக்ராமு? ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர், ஹிஸ் மதர். இப்போ ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர்னா இந்த உமன் தான். இப்போ இந்த உமன் யாருக்கோ ஒருத்தருக்கு மதராக இருக்காங்க. ஓகேவா? ஹிஸ் மதர் அப்படின்றாங்க. அப்போ இங்கே ஒரு மேன் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க மதராக இருக்காங்க. அப்போ இந்த மேனை காமிச்சு தான் இந்த உமன் பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள், மை மதர்னு சொல்லியிருந்தாங்க, உமன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உமன் மை மதர் பேசுகிறாங்க. ஸோ உமனுடைய மதர். ரைட்டா? அடுத்து ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர், என்னோட அம்மா இங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஒன்லி டாட்டர் திரும்ப இந்த உமனே தான் வருவாங்க. இந்த உமனை திரும்ப என்ன சொல்கிறாங்க? ஹிஸ் மதர் அப்படின்றாங்க. ஸோ இந்த மேனுடைய மதர். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு த மேன்? இந்த உமன் இந்த மேனுக்கு என்ன வேணும்? மதர் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இந்த மேன் உமனுக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா சன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இந்த உமன் மேனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ மதர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா. ரைட். அடுத்தது பாருங்க. Pointing to a photograph, a person tells his friend, she is the granddaughter of the elder brother of my father. How is the girl in the photograph related to this man? எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் நமக்கு தேவையான கீவேர்டு மை. மை எங்கே இருக்குன்னு பார்க்கணும், யார் பேசுகிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்கே என்னது? ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிச்சு ஒரு பர்சன் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் கேர்ளா பாயான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இது வரைக்கும் தெரியல. அடுத்தது பாருங்கள். How is the girl in the photograph related to this மேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க ஃபோட்டோகிராஃபை பார்த்து பேசுகிறது ஒரு பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பையன். அப்போ இந்த பர்சன்ன்றது எனக்கு இங்கே மேன். ஓகேவா? அந்த மேன் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒரு மேன், மேனுடைய ஃபாதர் அதானே இங்கே மை ஃபாதர். ஸோ இந்த மேனுடைய ஃபாதர், ஃபாதர்ன்றது மேல் கேரக்டர். ஸோ ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் மாதிரி இல்லை, ரெக்டாங்குலர் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்டர் பிரதர் ஆஃப் மை ஃபாதர், ஃபாதருடைய எல்டர் பிரதர், ஃபாதருடைய பிரதர் இல்லையா? பிரதர்னா ஸ்கொயர். ஸோ ஃபாதருடைய எல்டர், அதுவும் எல்டர்னு சொல்லியிருக்காங்க, எல்டர் பிரதர். அடுத்தது கிராண்ட் டாட்டர் ஆஃப் த எல்டர் பிரதர். இந்த எல்டர் பிரதருக்கு ஒரு கிராண்ட் டாட்டர். கிராண்ட் டாட்டர்னா 2 ஜென்ரேஷன் கேப்பா? ஸோ கிராண்ட் டாட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஷீ இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் த எல்டர் பிரதர் ஆஃப் மை ஃபாதர். ஓகேவா? இப்போ இந்த கேர்ள் இந்த மேனுக்கு என்ன வேணும் அதான் கொஷின். ஃபர்ஸ்ட் இந்த மேனு இந்த எல்டர் பிரதர் என்ன வேணும்? அங்கிளா? இந்த மேனுக்கு எல்டர் பிரதர் என்ன வேணும்? அங்கிள். அங்கிளுடைய பேத்தி. ரைட்டா? அங்கிளுடைய பேத்தினா என்ன அர்த்தம்? அங்கிளுடைய பேத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இந்த அங்கிளுக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. ரைட்டா? பையனோ பொண்ணோ யாரோ, பையனாகவும் இருந்திருக்கலாம் மேபி, இல்லை பொண்ணாகவும் இருந்திருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் இந்த மேனுக்கும் என்ன ரிலேஷன் இருந்திருக்கும்? கசின். ஓகேவா? கசினுடைய பொண்ணு. அப்போ என்ன வேணும்? கசினுடைய பொண்ணு. நமக்கும் பொண்ணு மாதிரி தானே? கரெக்டா? கசினுடைய பொண்ணு நமக்கு என்ன வேணும்? பொண்ணா? பொண்ணு வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். கசினுடைய பொண்ணு. ரைட்? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? நெஃப்யூ நீஸ் எல்லாம் என்ன சொன்னோம்? நம்ம கூட பிறந்த தங்கச்சி இல்லை அண்ணனுடைய பொண்ணையோ பையனையோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெஃப்யூ இல்லை நீஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம். ரைட்டா? இங்கே கூட பிறக்கல, பட் ஆனால் என்னது? எல்டர் பிரதருடைய அங்கிளுடைய பசங்க, அந்த பசங்களுக்கு பொண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த பசங்களுக்கு பொண்ணு இருக்கு. ரைட்டா? அப்போ இங்கே என்னது? இப்போ இந்த மேனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருடைய பொண்ணை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னோம்? நீஸ் அப்படின்னு சொன்னோம். சிஸ்டருடைய பொண்ணை, டாட்டரை. சிஸ்டருடைய பையனாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ரைட்டா? இங்கே எனக்கு ஜென்ரலாக நான் கசின்னு தான் சொல்லுவேன். ஆனால் கசினோட பசங்களை நம்ம என்ன வேணும்னு சொல்லலை. ஏன்னா கூட பிறந்தவங்க இருந்தாங்க, அவங்கள நீஸ் நெஃப்யூன்னு சொல்லியாச்சு.
இப்போ கசினோட பசங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கசினுடைய பசங்க அப்படின்னா இப்போ இங்க கசின் இருக்காங்க அப்படின்னா என்னது? தங்கச்சி, தம்பி, அண்ணா, அவங்க அந்த ரிலேஷன் தான். பட் ஆனால் கூட பிறக்கல, அவ்வளோதான். ஒன்று விட்ட அண்ணா, ஒன்று விட்ட தம்பி, அந்த மாதிரி தான் ரிலேஷன் வரும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு பொண்ணுனாலும் இங்கே என்னது? சேம் நீஸ் தான் வரும். ரைட்டா? இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசலை. அவங்களுக்கு இங்கே பொண்ணுனாலும் நீஸ், பையனா என்ன வரும்? நெஃப்யூ அப்படின்னு வரும். கிளியரா? இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த கேர்ள் இந்த ஃபோட்டோகிராஃப் எப்படி இந்த மேனுக்கு ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ நீஸ் தான் வரும். ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா மேம்? கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியோட பசங்களை தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், கசினுடைய அண்ணன் தங்கச்சி பசங்களையும் கசினுடைய பொண்ணு பையனையும் நீஸ் நெஃப்யூ தான். சரியா? ஏன்னா சேம் இங்கே ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட தங்கச்சி அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுவும் அதே ரிலேஷன் தான். ஓகேவா? கிளியர் தானே? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. Pointing to a photograph, Vipul said, "She is the daughter of my grandfather's only son." How is Vipul related to a girl in the photograph? Vipulனு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்க பொண்ணை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ விப்பிள் எனக்கு மேல் கேரக்டர். ஸோ இதை நான் போட்டுக்கிறேன். இங்கே என்னுடைய கீவேர்டு எங்கே இருக்குது? மை இங்கே இருக்குது. மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். விப்புளுடைய கிராண்ட் ஃபாதர். ஸோ இங்கேயும் ஸ்கொயர். கிராண்ட் ஃபாதருடைய ஒன்லி சன்னு. இப்போ கிராண்ட் ஃபாதருக்கு ஒன்லி சன். ஓகேவா? நான் ஏன் இங்கே போடல? ஏன்னா ஒன்லி சன்னா எனக்கு டாக்டர் வேறு யாராவது இருந்திருக்கலாம், அவங்களுடைய பையன் இங்கே இருந்திருக்கலாம். ரைட்டா? அவங்களுடைய பையன் விப்புலாக இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்லி சன்னுனா டாக்டராக இருந்திருக்கலாம், அவங்களோட பையனாக இருக்கலாம். மைட் பி எனக்கு எப்படி இருக்கலாம்? இந்த ஒன்லி சன்னோடைய பையனாகவும் விப்பிள் இருக்கலாம். 2 சாய்ஸஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் இப்படி போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த கீவேர்ட் பாருங்கள். டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். இப்போ இந்த ஒன்லி சன்னுக்கு யார் இருக்கா? டாட்டர் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. சி இஸ் டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ரைட்டா? இந்த கேர்ளை ஃபோட்டோகிராஃபில் காமிச்சு தான் விப்புள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னது? ஹவு விப்புள் இஸ் ரிலேட்டட் டு கேர்ள் இன் த ஃபோட்டோகிராஃப். இப்போ விப்புள் இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? விப்புள் இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? 2 ஆப்ஷன் சொன்னோம். என்ன சொன்னோம்? விப்புள் எனக்கு இந்த ஒன்லி சன்னோட பையனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு டாட்டர் இருந்து அவங்களுடைய பையனாகவும் விப்புள் இருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ல என்ன ரிலேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? இஃப் சப்போஸ் எனக்கு இந்த ஒன்லி சன்னோட பையனா விப்புள் இருந்தா இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன் வரும்? இந்த விப்புளுக்கும் இந்த கேர்ளுக்கும். விப்புள் இந்த கேர்ளுக்கு பிரதராக இருந்திருப்பாங்க இல்லையா? விப்புள் இந்த கேர்ளுக்கு பிரதராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு ரிலேஷன். இன்னொரு கண்டிஷனில் நம்ம என்ன சொன்னோம்? இந்த கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு டாட்டர் இருந்திருக்கலாம், டாட்டருடைய பையன் விப்புலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோமா? அப்போது இங்கே டாட்டராக இருந்திருந்தா இங்கே என்ன ரிலேஷன் வரும்? இவங்க அங்கிள் ரிலேஷன் வந்துடுவாங்களா? அங்கிளுடைய பொண்ணு என்ன வேணும்? அங்கிளுடைய பொண்ணை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கசின் அப்படின்னு சொல்லுவோமா? அங்கிளுடைய பொண்ணோ பையனோ நம்ம என்ன தான் சொல்லுவோம்? கசின் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இங்கே நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், பிரதர் கசின் 2மே இருக்குது. சரியா? நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இப்போது நான் கசின் ஆப்ஷன் சூஸ் பண்ணுமா, பிரதர் சூஸ் பண்ணுமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கசின் சொல்லக்கூடாது. ஏன் மேம் சொல்லக்கூடாது அப்படின்னீங்கன்னா, இங்கே சப்போஸ் ஒரு டாட்டர் இருக்காங்க, டாட்டர் இருந்தாங்கன்னா இவங்களை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ மை மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அப்படி மென்ஷன் பண்ணலை, அப்போ அந்த ரிலேஷன் கிடையாது. அப்போ இங்கே என்னதான் ரிலேஷன்? இங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் விப்புலோட அப்பா தான். இந்த விப்புலுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்? விப்புல் பிரதர் தான் இந்த பொண்ணுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் பிரதர் தான், கசின் கிடையாது. புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்தடுத்த கொஷின்லேருந்து நீங்களும் என் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசிக் கான்செப்ட் பார்த்தாச்சு, சம்மை எப்படி தான் அணுகணுன்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நோட்டில் கடன்னு சம் போட்டுறணும். கிளியரா? போகலாமா? அடுத்தது பாருங்கள். உமன் இன்ட்ரடியூசஸ் அ மேன் அஸ் அ சன் ஆஃப் த பிரதர் ஆஃப் ஹர் மதர். ஹவு இஸ் அ மேன் ரிலேட்டட் டு த உமன்? இங்கே என்ன மையே காணோம் அப்படின்னீங்கன்னா, மையி இல்லை, ஹெர் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு உமன் ஒரு மேனை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சரியா?
ஸோ அப்போ இங்கே யார் பேசிகிட்டு இருக்காங்க? உமன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உமன் மேனை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு கீவேர்டு மை இல்லை ஹெர்ரு. ஓகேவா? ஹெர் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உமனுடைய மதர். அடுத்து பிரதர் ஆஃப் ஹெர் மதர். ஸோ இங்கே என்னது? மதருடைய பிரதர். சன் ஆஃப் த பிரதர் ஆஃப் ஹெர் மதர். இந்த பிரதருக்கு சன்னு. ஓகேவா? இன்ட்ரடியூசஸ் அ மேன். அப்போ இந்த மேனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ இந்த மேனை தான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? சன் ஆஃப் த பிரதர் ஆஃப் ஹெர் மதர். ரைட்டா? போட்டோமா கரெக்டா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவ் இஸ் மேன் ரிலேட்டட் டு த உமன்? இந்த மேன் இந்த உமனுக்கு என்ன வேணும் அதான் கேட்குறாங்க. ஸோ இந்த உமன் மதருடைய பிரதர்னா இங்கே என்ன வேணும்? அங்கிள் வேணும். அங்கிளுடைய சன்னு. அப்போ இங்கே என்ன வேணும்? கசின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த டைப்பில் கொஷின் வந்தால் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லுக்கிங் அட் அ போர்ட்ரேட் ஆஃப் அ மேன், ஹர்ஷ் செட் his mother is the wife of my father's son. Brother and sisters I have none. At whose portrait was Harsh looking? அப்படின்றாங்க. ஸோ ஹர்ஷ் அப்படின்றவர் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற ஒரு மேனை காமிச்சு பேசிகிட்டு இருக்காரு. சரியா? ஸோ ஹர்ஷ்ன்றது எனக்கு என்னது? மேல் கேரக்டர். ஸோ நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே மை எனக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மை ஃபாதர்ஸ் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹர்ஷுடைய ஃபாதருடைய சன். ஸோ அப்போ இந்த ஃபாதருக்கு இன்னொரு சன் இருக்கலாம் அப்படின்னு இப்படி போடலாமா? பட் ஆனால் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ ஹாவ் நன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க பேசுகிறது என்னது? மை ஃபாதர்ஸ் சன்னுனா ஹர்ஷ் அவரே தான் சொல்லிக்கிறாரு. ரைட்டா? அடுத்தது பாருங்கள். ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன். ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன் யார்? ஃபாதர்ஸ் சன் இவர் தான். இவருடைய ஒய்ஃப். ரைட்டா? ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன். அடுத்தது பாருங்க. ஹிஸ் மதர் அப்படின்னு இருக்காங்க. ஹிஸ் மதர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர் சன். இப்போ இங்கே ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க யாரு? யாரோட மதர். ஓகேவா? அதான் ஹிஸ் மதர். அப்போ இந்த ஒய்ஃப் மதர். ஹிஸ் மதர்னா ஒரு பையனுடைய மதர். ரைட்டா? இவங்களை காமிச்சு தான் ஹர்ஷ் பேசிட்டு இருக்காங்க. ஹிஸ் மதர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். புரியுதா? ஹிஸ் மதர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ரைட்? புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க? அட் ஹூஸ் போர்ட்ரேட் வாஸ் ஹர்ஸ் லுக்கிங். இப்போ அந்த ஹர்ஸ் யாரோட ஃபோட்டோவா அப்போ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட ஃபோட்டோவா? அவருடைய பையனுடைய ஃபோட்டோவை. ஸோ ஹிஸ் சன். இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இதே டைப்பில் இதுக்கப்புறம் பின்னாடி 4 ஸ்லைடில் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 4 ஸ்லைடு கொஷின்ஸை 8, 9, 10, 11 இதை நீங்கள் தான் எனக்கு சால்வ் பண்ண போகிறீங்க அஸ் அ ஹோம் ஒர்க்கா. சரியா? பிளட் ரிலேஷனுக்கு நம்ம தனியாக ஒர்க் ஷீட் கொடுக்கல. ஸோ இந்த 4 கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஈஸியான டாபிக் தான். நீங்கள் இந்த கிளாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் இருக்க கொஷின்ஸை திரும்ப போட்டுட்டு நீங்கள் கூகுளில் போய் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணுன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் பிளட் ரிலேஷன் ரீசனிங் ரிலேட்டட் எம்சிக்யூ அப்படின்னு போடுங்க. நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதில் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட்டா? கண்டிப்பாக அந்த 4 கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுவீங்கன்னு நம்புகிறேன். வர கமெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு, வியூஸும் கம்மியாகுது. யாரும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் படிங்க. கண்டிப்பாக நம்மளோட கோலை அட்டைன் ஆகிடலாம். சரியா? நாளைக்கு இதே சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம பையன் எப்பயோ கிளியர் பண்ணுவான்னு நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிற மாதிரி வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்து இப்போ பார்க்க போகிறது டைப் 2. இதான் ரிலேஷன்ஷிப் பசில். ஓகேவா? இங்கே ஒரு 4-5 ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. சரியா? இப்போ கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A party consists of grandmother, father, mother, 4 sons and their wives and 1 son and 2 daughters to each of their sons. How many females are there in all? ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? நம்ம எப்பயும் போல் ட்ரீ வரைஞ்சிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? பார்ட்டி கன்சிஸ்ட் ஆஃப் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட் மதர். ஸோ ஃபீமேல் கேரக்டர் கிராண்ட் மதர். அடுத்து என்னது? ஃபாதர் மதர். ஸோ ஃபாதர் மதர் 4 சன்ஸ். ஸோ இந்த ஃபாதர் மதருக்கு எத்தனை சன்ஸ்? எனக்கு 4 சன்ஸ். ஸோ 1, 2, 3, 4 சன்ஸ் அண்ட் தயர் ஒய்ஃப்ஸ். அப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே 4 ஒய்ஃப்ஸ். So 4 sons, 4 wives and 1 son and 2 daughters to each of the sons. So இங்க என்னது? இவங்க 2 பேருக்கும் ஒரு son and 2 daughters. ஒரு son 2 daughters.
இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? டு ஈச் ஆஃப் த சன்ஸ், எல்லாருக்குமே என்னது? ஒரு சன் 2 daughters. ஹவு மெனி ஃபீமேல்ஸ் ஆர் தேர் இன் ஆல்? டோட்டலாக எத்தனை ஃபீமேல்ஸ்னு கேட்குறாங்க. ஃபீமேல் என்னது? 1 2 இங்கே 3 4 5 6 3 இங்கே இல்லை இங்கே. ஓகேவா? 3 4 5 6. அடுத்து இங்கே எத்தனை வரும்? இங்கே 2 2 3 4. 4 பேருக்கு 2 2னா 8 மெம்பர்ஸ் வருவாங்களா? 8 + 6 டோட்டலாக 14 மெம்பர்ஸ் ஃபீமேல். ஓகே ரைட்டா? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. லக்ஷ்மி அண்ட் மீனா ஆர் ரோஹன்ஸ் ஒய்ஃப். ஷாலினி இஸ் மீனாஸ் ஸ்டெப் டாட்டர். ஹவு இஸ் லக்ஷ்மி ரிலேட்டட் டு ஷாலினி? ஸோ லக்ஷ்மி அண்ட் மீனா ஆர் ரோஹன்ஸ் ஒய்ஃப். ரோஹன் ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க. இவங்களுக்கு 2 ஒய்ஃப், லக்ஷ்மி அடுத்து மீனா. ஓகேவா? ஷாலினி இஸ் மீனாஸ் ஸ்டெப் டாட்டர். ஸ்டெப் டாட்டர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சொந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஷாலினி இஸ் மீனாஸ் ஸ்டெப் டாட்டர். மீனாக்கு ஷாலினி ஸ்டெப் டாட்டர்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருடைய டாட்டர் தான் ஷாலினி அப்படின்னு அர்த்தமா? ஸோ இவங்க 2 பேருடைய டாட்டர் தான் யாரு? ஷாலினி. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? ஹவு இஸ் லக்ஷ்மி ரிலேட்டட் டு ஷாலினி? அப்போ லக்ஷ்மி ஷாலினிக்கு எப்படி ரிலேஷன்? மதர் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி மதர். ஓகேவா? ரைட்டா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. தயா ஹேஸ் அ பிரதர் அனில். ஸோ தயாக்கு ஒரு பிரதர். தயா கேரக்டர் மேல் கேரக்டர். ஸோ தயா, அவருக்கு ஒரு பிரதர் அனில். ஓகே. தயா இஸ் அ சன் ஆஃப் சந்திரா. தயா யாருடைய சன்னு? சந்திரா. அடுத்து பீமல் இஸ் சந்திராஸ் ஃபாதர். சந்திராவுடைய ஃபாதர் பீமல். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் அனில் ஆஃப் பீமல்? அதாவது அனில் பீமலுக்கு என்ன வேணும்? பீமலுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. சரியா? பொண்ணுடைய பையனா? அப்போ என்ன வேணும்? அனில் பீமலுக்கு என்ன வேணும்? கிராண்ட் சன். அனில் ஆஃப் பீமல் தானே கேட்குறாங்க. ஸோ கிராண்ட் சன். ஓகேவா? பீமலுக்கு அனில் என்ன உறவு? ஓகேவா? பீமலுக்கு அனில் என்ன உறவு? ரைட். ஸோ கிராண்ட் சன். அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராகுல்ஸ் மதர் இஸ் அ ஒன்லி டாட்டர் ஆஃப் மோனிகாஸ் ஃபாதர். ஹவ் இஸ் மோனிகாஸ் ஹஸ்பண்ட் ரிலேட்டட் டு ராகுல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னது? ராகுல் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களா? ராகுல்ஸ் மதர், ராகுலுடைய மதர். ஓகே. இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மோனிகாஸ் ஃபாதர். இவங்க என்னது? ஒன்லி டாட்டர் ஆஃப் ஃபாதர். யாருடைய ஃபாதர்? மோனிகாஸ் ஃபாதர். அப்போ இந்த ஃபாதர் யாருடைய ஃபாதர்? மோனிகாவுடைய ஃபாதர். அப்போ இந்த டாட்டரே யார் தான்? இந்த மோனிகா தான். புரியுதா? ஹவ் இஸ் மோனிகாஸ் ஹஸ்பண்ட் ரிலேட்டட் டு ராகுல்? மோனிகாவுடைய ஹஸ்பண்ட். ஹவ் இஸ் மோனிகாஸ் ஹஸ்பண்ட் ரிலேட்டட் டு ராகுல்? மோனிகாவுடைய ஹஸ்பண்ட் ராகுலுக்கு என்ன வேணும்? ஃபாதர் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. இங்கே எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்? டாட்டர் ஆஃப், ஒன்லி டாட்டர் ஆஃப் மோனிகாஸ் ஃபாதர்ன்னு இருக்கா? அப்போ இவங்க யார்? இந்த ராகுலுடைய அம்மா ஒன்லி டாட்டர் ஆஃப் மோனிகாஸ் ஃபாதர். அப்படின்னா இந்த ஃபாதர், இந்த அம்மாவுடைய பேர் தான் மோனிகா. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. இஃப் எம் இஸ் அ பிரதர் ஆஃப் என், பி இஸ் அ பிரதர் ஆஃப் என் and M is a brother of D, then which of the following statement is definitely true? அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? M is brother of N. M பிரதர்னா மேல் கேரக்டர், பிரதர் ஆஃப் N. அடுத்து B is brother of N. B is brotherனா B எனக்கு மேல் கேரக்டர், என்னுடைய பிரதர். அதனால இப்படி தான் என்னுடைய டயக்ராம் வரும். அடுத்து M is brother of D. M யாருடைய பிரதர்? D உடைய பிரதர். ஓகேவா? அடுத்து தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ? இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபேமிலி ட்ரீ. இப்போ ஆப்ஷன் பாருங்க. N இஸ் பிரதர் ஆஃப் பி. N இஸ் பிரதர் ஆஃப் பி. N என்ன ஜெண்டர்னு நமக்கு தெரிஞ்சதா? தெரியல. அப்போ பிரதர்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. டெஃபினெட்லி ட்ரூ. 100% ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. N இஸ் பிரதர் ஆஃப் டி.
ஸோ இது இங்கே என்னும் என்ன ஜெண்டர் தெரியாது, டியும் என்ன ஜெண்டர் தெரியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. எம் இஸ் பிரதர் ஆஃப் பி, இது சொல்லலாம். எம் இஸ் பிரதர் ஆஃப் பி, இது சொல்லலாம் இல்லையா? ஸோ இதான் எனக்கு 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், டி இஸ் பிரதர் ஆஃப் எம். டி எனக்கு இங்கே என்ன ஜெண்டர்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. செகண்ட் டைப் இன்னும் ஈஸியாக இருக்கா? அடுத்தது பாருங்கள், இதை மாதிரி நமக்கு கம்பைன்டு கொஷினும் கேட்கலாம். ஓகேவா? சான்சஸ் இருக்குது. ஸோ கொஷின் பாருங்கள், ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நமக்கு தமிழும் இருக்குது. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கிலீஷ் ரீட் பண்ணுறப்போ தமிழ் வேணுன்றவங்க தமிழில் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்களேன், ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ இஸ் த சன். ஏ சன்னுனா மேல் கேரக்டர், சன் ஆஃப் பி. ரைட்டு. அடுத்து சி பி சிஸ்டர் ஹாஸ் அ சன் டி. சின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க யார்? பியுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி பியுடைய சிஸ்டர். பியுடைய சிஸ்டர், சிஸ்டர்னா ஃபீமேல் கேரக்டர். சி ஹாஸ் அ சன் டி. சிக்கு யார் இருக்கா? சன்னு டி. ஓகேவா? சன்னு டி. அண்ட் அ டாட்டர் இ. அண்ட் அ டாட்டர் இ. ரைட்டு. அடுத்து எஃப் இஸ் த மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் டி. ஸோ எஃப் யார்? மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப் மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் டினா என்ன வரும்? இது அம்மா. அம்மாவுடைய கூட பிறந்தவங்கள தான் என்ன சொல்லுவோம்? மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இங்கே இன்னொருத்தர் இருக்காரு எஃப்னு சொல்லிட்டு, அவர் மேட்டர்னல் அங்கிள் யாருக்கு? டிக்கு. ரைட்டா? கரெக்டாக போட்டிருக்கோமா? அம்மாவோட பிரதர், அவங்கள தான் அங்கிள்னு சொல்லுவோம். அதுவும் மேட்டர்னல் அங்கிள், டியோடைய மேட்டர்னல் அங்கிள். கிளியர்? திரும்ப பாருங்கள், ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ மேல் கேரக்டர், பி என்ன கேரக்டர் தெரியாது. ஸோ போடல. அடுத்து சி. சி யார்? பிஸ் சிஸ்டர். சி பியுடைய சிஸ்டர். ஸோ அதனால ஃபீமேல் கேரக்டர். ஸோ சர்க்கிள் போட்டிருக்கேன். சி ஹாஸ் அ சன் ஆஃப் டி அண்ட் அ டாட்டர் இ. சிக்கு ஒரு சன்னு டி, டாட்டர் இ. F is a maternal uncle of D. F யாரு? Dக்கு maternal uncle. ஸோ கொடுத்ததா போட்டாச்சு. இப்போ கொஷின் பாருங்கள், how is A related to D? ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? ஏக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன் வரும்? ஆண்டா. ஆண்டோடைய பசங்க என்ன ரிலேஷன்? கசின். ஸோ கசின் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்தது பாருங்கள், how is E related to F? ஈக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்? ஈக்கும் எஃப்க்கும் சேம். டிக்கு என்ன ரிலேஷனோ அதே தான், மேட்டர்னல் அங்கிள். மேட்டர்னல் அங்கிள் ரிலேஷன் தானே. ஹவ் இஸ் இ ரிலேட்டட் டு எஃப்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே மேட்டர்னல் அங்கிள் இல்லை. ஓகே, இ எப்படி எஃப்க்கு ரிலேஷன்? அதாவது எஃப்க்கு இ என்ன வேணும் அதான் கேட்குறாங்க. இ கேர்ள் இல்லையா? கேர்ள்னா என்ன சொல்லுவோம் இங்கே? நீஸ். ஏன்னா சொந்த சிஸ்டருடைய பசங்க. ஸோ கேர்ளுன்றதுனால நீஸு, இங்கே பாயின்றதுனால என்ன வரும்? நெஃப்யூ அப்படின்னு வரும். ஸோ நீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகேவா? ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஹவு மெனி நெஃப்யூஸ் டஸ் எஃப் ஹாவ்? எஃப்க்கு எத்தனை நெஃப்யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நெஃப்யூ டி மட்டுமா தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏவும் நெஃப்யூ தான். ரைட்டா? ஏன்னா இது இவங்களும் யார்? பிரதரோ சிஸ்டரோ, அவங்களுடைய சொந்த, இவங்க எல்லாமே கூட பிறந்தவங்களா, அவங்களுடைய பசங்க இங்கே என்ன வேணும்? நெஃப்யூ தானே. அப்போ எனக்கு எத்தனை நெஃப்யூஸ்? இங்கே ஏடி ரெண்டு பேருமே எஃப் உடைய நெஃப்யூஸ் தான். ஸோ 2 நெஃப்யூஸ். ஸோ ஆப்ஷன் சி, 2 மருமகன்கள். ரைட்டா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. அடுத்தும் கம்பைன் கொஷின் 16, 17க்கு சேர்த்து ஒரே கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. ஏ ஃபாதர். யாருடைய ஃபாதர்? சியுடைய ஃபாதர். பட் சி இஸ் நாட் ஹிஸ் சன். சி சன்னு கிடையாதுன்னா என்னது? அப்போ டாட்டர். ரைட்டா? அடுத்து இ இஸ் த டாட்டர் ஆஃப் சி. ஸோ இ என்னது? சியுடைய டாட்டர். இ எனக்கு சியுடைய டாட்டர். இங்கே விசிபிளாக இருக்கா? ஸோ திரும்ப வரைஞ்சிக்கலாமா? ஸோ திரும்ப வரைஞ்சா என்ன வரும்? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. ஏ ஃபாதர் ஆஃப் சி. சி இஸ் நாட் அ சன், ஸோ டாட்டர். அடுத்து இ இஸ் த டாட்டர் ஆஃப் சி. சியுடைய டாட்டர் இ. ஓகே. அடுத்து எஃப் இஸ் அ ஸ்பௌஸ் ஆஃப் ஏ.
A உடைய ஸ்பௌஸ் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். F is a spouse of A. அடுத்து B is the brother of C. So B யாரு brother of C. So B is the brother of C. D is the son of B. D யாரு son of B. B உடைய son D. ஓகேவா? D is the son of B. Right? அடுத்து G is the spouse of B. B உடைய spouse யாரு G. ஓகே. அடுத்து H is the father of G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So H is the father of G. G உடைய father H. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? Who is the grandmother of D அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ D உடைய கிராண்ட் மதர் யாரு அதான் கேட்குறாங்க. ஓகேவா? D உடைய கிராண்ட் மதர் யார் வருவாங்க? D உடைய கிராண்ட் மதர். ஸோ D யாரோட பையன்? GB-யோட பையன். இங்கே H கிராண்ட் ஃபாதர் தான் பேசியிருக்காங்க. ஸோ கிராண்ட் மதர் இங்கே தெரில. அப்போ B-யோடைய அப்பா அம்மாவை பற்றி தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ B-யோடைய அப்பா இது, அம்மா இது. அப்போ கிராண்ட் மதர் யார்? F. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பார்க்கலாமா? Who is the son of F? F உடைய சன்னு யாருன்னு கேட்குறாங்க. F இங்கே இருக்காங்க. F உடைய சன்னு F உடைய டாட்டர் C. F உடைய சன்னு யாரு? B. ஸோ ஆப்ஷன் A. ஈஸியாக இருக்குங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கொஷின். இவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. இந்த கொஷினோட இந்த டைப் 2 முடியுது. நெக்ஸ்ட் டைப் 3 பார்ப்போம். சரியா? ஸோ இந்த கொஷினுக்கு தமிழ் வெர்ஷன் பின்னாடி இருக்குது. ஸோ தமிழ் கொஷின்ஸ் ரீட் பண்ணுறவங்க தமிழ் கொஷின் ரீட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ரீசனிங் இங்கிலீஷ் தான் நிறைய பேர் கேட்டிங்கன்றதுனால நம்ம இங்கிலீஷ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் ரீட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. சரியா? பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்லேயே தமிழ்லையும் நம்ம சொல்லிட்டோம் ரிலேஷன் எல்லாமே இல்லையா? ஸோ அது மாதிரி தான். இப்போ கொஷின் பாருங்கள். ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ் PQRXYZ. ஓகே. Q is the son of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q யார்? சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் கேரக்டர் Q is the son of R. பட் R is not mother of Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R is not motherனா அப்போ R யார்? ஃபாதர். ஓகேவா? ஸோ ஆருடைய ஜெண்டரும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து P and R are a married couple அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ P and R are married couple. இதுவும் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க. Y is a brother of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆருடைய பிரதர் Y. ரைட்டா? அடுத்து X is a daughter of P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ P உடைய டாட்டர் X. ஓகே தானே? P உடைய டாட்டர் X. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் QX. அதுதான் போட்டிருக்கோம். Z is a brother of P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P உடைய பிரதர் Z. ஓகே. இப்போ கொஷின்குள்ளே போகலாமா? கொஷின் பாருங்க. Who is the brother-in-law of R? R உடைய brother-in-law யாரு? ஒய்ஃப் உடைய பிரதரை தான் பிரதர்-இன்-லான்னு சொல்லுவோம். அப்போ R உடைய brother-in-law Z. Z எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் Bல இருக்குது. Who is the father of Q? Q உடைய ஃபாதர் யாரு? R. ஸோ ஆப்ஷன் A. அடுத்து how many children does P have? Pக்கு எத்தனை children? QX அப்படின்னு 2 children. ஸோ ஆப்ஷன் B. How many female members are there in the family? Female members எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. Female members எத்தனை? இங்கே 1, இங்கே 2. ஸோ 2 female members. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் B. அடுத்து how is Q related to X? Q எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. X இங்கே இருக்காங்க. Q எப்படி ரிலேட்டட்? பிரதர் இல்லையா? ஸோ Q is related to X, பிரதர். அடுத்து which is a pair of brothers அப்படின்னு கேட்குறாங்க. pair of brothers. எனக்கு இங்கே ஆரும் ஒய்யும் தான் பேர் ஆஃப் பிரதர்ஸ். PZ வந்து பிரதர் சிஸ்டர், QXும் பிரதர் சிஸ்டர். ஸோ பேர் ஆஃப் பிரதர்ஸ் யார்? R and Y. ஸோ R and Y ஆப்ஷன் Dல இருக்குது. Q and X பிரதர் சிஸ்டர், P and Zம் பிரதர் சிஸ்டர். P and X வந்து எனக்கு என்னது? பேர் ஆஃப் பிரதர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேருமே ஃபீமேல் கேரக்டர், மதர் டாட்டர் இல்லையா? ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? 5 கொஷினு, பட் சிம்பிளாக மேலே கொடுத்து முடிச்சிட்டாங்க. நமக்கு SSLC ஸ்டாண்டர்ட்னால இவ்வளோ தான் வரும். பேங்கிங்கில் இதை விடவும் நமக்கு கஷ்டமாக கேட்பாங்க. ஸோ பேங்கிங்கில் லென்த்தி கொஷின்லாம் பார்த்து பயப்பட வேணாம். அப்படியே லென்த்தியாக கேட்டாலும்
நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் கான்செப்டை அப்ளை பண்ணுங்கள். லென்த்தினா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதானே தவிர கான்செப்டில் எதுவுமே மாற போகிறதில்ல. இதே தான் நம்ம போட்டு சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போ டைப் 3 பார்க்கலாமா? டைப் 3 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கோடட் ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், P plus Q means P is the brother of Q. P minus Q na P is the mother of Q. P cross Q na P is the sister of Q. Which of the following means M is the maternal uncle of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ M is a maternal uncle of R na M எனக்கு என்ன ஜெண்டர்? ஃபஸ்ட்டு மேல் ஜெண்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இங்கே எம் மேல் ஜென்டரா ஃபீமேல் ஜென்டரான்னு ஈஸியாக ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு ஈஸியாகவும் போடலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், எம் ப்ளஸ் கே ப்ளஸ் ஆர். எம் ப்ளஸ் கேனா என்னது? எம் இஸ் த பிரதர் ஆஃப், ப்ளஸ்னா என்னது? பிரதர் இல்லையா? அப்போ எம் ப்ளஸ் கேனா எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே. அடுத்து கே ப்ளஸ் ஆர்ன்னு இருக்குது. அப்போ கே இஸ் த பிரதர் ஆஃப் ஆர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரிலேஷன். இப்போ எனக்கு எம்முக்கும் ஆருக்கும் மேட்டர்னல் அங்கிள் ரிலேஷன் வேணும். அந்த ரிலேஷனாக வருது? இல்லை, பிரதர் ரிலேஷன் தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், எம் மைனஸ் ஆர். மைனஸ்னா என்னது? மதர். எம் இஸ் த மதர் ஆஃப் ஆர் அப்படின்னு அர்த்தம். எம் இஸ் த மதர் ஆஃப் ஆர். இப்போ தான் நம்ம சொன்னோம் எம்மு மேல் கேரக்டர்னு. எம் மதர்னா என்னது? ஃபீமேல் கேரக்டர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம டயக்ராம் வரையாமலே எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்து எம் ப்ளஸ் கே அப்படின்னு இருக்கா. கேனா என்னது? பிரதர். அப்போது எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே. எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் என்ன அர்த்தம்? மதர் ஆஃப் அப்படின்னு அர்த்தமா? அப்போது கே இஸ் த மதர் ஆஃப் ஆர். கே இஸ் த மதர் ஆஃப் ஆர். இப்போ எனக்கு என்ன வேணும்? எம் இஸ் த மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் ஆர்ன்னு வேணுமா? ஆர் இருக்காங்க, அம்மாவோட அண்ணன் இல்லை அம்மாவோட தம்பி. அப்போ இங்கே என்னது? அங்கிள், மேட்டர்னல் அங்கிள். அப்போ எம் இஸ் த மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் ஆரா? அப்போ கொஷினில் கேட்ட ரிலேஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஆப்ஷன் சி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுதான் நம்மளுடைய தேர்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். அடுத்தது பாருங்கள், if A plus B means A is a brother of B, A divided by B means A is the father of B, and A cross B means A is a sister of B, which of the following means M is the uncle of P? M is the uncle of P. இங்கேயும் என்னது? M மேல் கேரக்டர். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் N cross P. N cross P னா என்னது? சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? N is a sister of P. N sister, female character, sister of P. P plus M. ரைட்டா? P plus M na brother. அப்போ P is the brother of M. P is the brother of M. ஸோ எனக்கு என்ன வேணும்? M is the uncle of P வேணும். M is the uncle of P இந்த ரிலேஷனில் இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது M plus R plus R plus P அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ளஸ்னா என்னது? பிரதர். அப்போது M plus Sனா M is the brother of S. அடுத்து S plus R na என்னது? S is the brother of R. R plus P na என்னது? R is the brother of P. இங்கே M is the uncle of P எங்கேயாவது வருதா? இல்லை, brother of P தான் வருது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து M plus N cross P. ப்ளஸ்னா பிரதர் இல்லையா? M is the brother of N. அடுத்து கிராஸ்னா என்னது? சிஸ்டர். N is a sister of P. N is a sister of P. இங்கேயும் MP எனக்கு என்னது? பிரதர் ரிலேஷன் தான். ஸோ இது கிடையாது. அடுத்தது பாருங்க, M plus K. ப்ளஸ்னா பிரதர் ரிலேஷன் இல்லையா? ஸோ M is the brother of K. அடுத்து K divided by T அப்படின்னு இருக்கு. டிவைடட்னா என்ன சிம்பிள்? ஃபாதர். ஸோ K is the father of T. K is the father of T. கிராஸ்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர் இல்லையா? அப்போ T is a sister of P. T is a sister of P. ரைட்? இப்போ எனக்கு என்ன வேணும்? M is the uncle of P. M is அங்கிள்னா P இங்கே இருக்காங்க. இது என்னது? அப்பாவோட கூட பிறந்தவங்க. அப்போது இங்கே அங்கிள் தான். M is the uncle of P எனக்கு ஆப்ஷன் டியில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரைட்டா? எனக்கு இப்போ டியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஆப்ஷன் இ நன் ஆஃப் திஸ். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் 4 ஆப்ஷன் தான்.
இன்கேஸ் நமக்கு none of these-உம் வரலாம் blood relation sumல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. அடுத்து நமக்கு கம்பைன்டு கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் தமிழும் இருக்கும், தமிழில் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A plus B means A is a daughter of B, A cross B means A is a son of B, and A minus B is A is a wife of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லிவிட்டு இங்கே ரிலேஷனில் கொடுத்துட்டு which of the following is true. இப்போ P cross Q. P cross Qனா என்னது? கிராஸ்னா சன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ P is a son of Q. P is a son of Q. ஓகேவா? ஸோ P எனக்கு சன்னு. யாருடைய சன்னு? Q உடைய சன். ஓகே, அடுத்து Q minus S. மைனஸ்னா என்ன ரிலேஷன்? ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Q is the wife of S. Q is the wife of S. ஸோ இதான் ஃபேமிலி ட்ரீ கொடுத்துருக்கிற இந்த ரிலேஷனுக்கு P cross Q minus Sக்கு. இதில் which of the following true அப்படின்னு பார்க்கணும். S is a wife of Q. S ஒய்ஃபா? இல்லை, S ஹஸ்பண்ட். ஸோ இது கிடையாது. அடுத்து S is a father of P. ஸோ எஸ் ஃபாதர் ஆஃப் பின்றது கரெக்ட் தான். எதுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாமா? P is a daughter of Q. P டாட்டர் இல்லை, சன்னு. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் கிடையாது. Q is a father of P. Q வந்து மதர் ஆஃப் P. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். T minus S cross B minus M அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு ஃபேமிலி ட்ரீ வரையலாமா? T minus Sனா என்னது? மைனஸ்னா ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். T minus Sனா T is a wife of S. ஸோ T is a wife of S. அடுத்து S cross B அப்படின்னா என்ன அர்த்தம்? சன் ஆஃப் கிராஸ்னா. அப்போ S is a son of B. S யாருடைய சன்னு? B உடைய சன்னு. ஓகே, B minus M. மைனஸ்னா என்னது? ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ B is a wife of M. B is a wife of M. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரிலேஷனுக்கான ஃபேமிலி ட்ரீ. இதில் என்ன கேட்டிருக்காங்க? which of the following not true கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பாருங்கள். B is a mother of S. B mother of S கரெக்ட் இது. அடுத்து M is a husband of B. M is a husband of B, இதுவும் கரெக்ட். அடுத்து T is a wife of S. T is a wife of S, இதுவும் கரெக்ட். அடுத்தது பாருங்க, S is a daughter of B. இது தப்பு. ரைட்டா? அப்போ இதான் நமக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்க, S is a son of B. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. Z cross T minus S cross U plus P. What is U2 Z அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் Z cross T. crossனா என்ன அர்த்தம்? சன்னு அர்த்தமா? ஸோ Z is a son of T. Z இங்கே என்னது? Z is a son of T. ஓகே, அடுத்து T minus S. மைனஸ்னா ஒய்ஃப்னு அர்த்தம். T is a wife of S. T is a wife of S. அடுத்து S cross U. crossனா என்ன மீனிங்? சன்னு திரும்ப. ஸோ S is a son of U. S is a son of U. அடுத்து U plus P. ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? டாட்டர் அப்படின்னு அர்த்தமா? U is a daughter of P அப்படின்னு அர்த்தம். ஸோ U is a daughter of P. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் U2 Z அப்படின்னு கேட்குறாங்க. U இசட்டுக்கு U என்ன வேணும்? வாட் இஸ் U2 Z அப்படின்னு கேட்குறாங்க. இசட்டுக்கு U என்ன வேணும்? கிராண்ட் மதர் இல்லையா? ஸோ அப்பாவுடைய அம்மா. ஸோ கிராண்ட் மதர் தான் நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபேமிலி ட்ரீ, அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ கோடட் ரிலேஷனில் இது ஃபைனல் சம்முன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் சம் பார்க்கலாமா? ஸோ இதில் கம்பைன்டு கொஷின் 3 கொஷின் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? A plus B மீன்ஸ் A is a daughter of B. A மைனஸ்னா ஹஸ்பண்ட் ஆஃப் B. கிராஸ்னா பிரதர் ஆஃப் B. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், P plus Q. P plus Qனா என்னது? டாட்டர் இல்லையா? ப்ளஸ்னா அப்போ P is a daughter of Q அப்படின்னு அர்த்தம். P is a daughter of Q. அடுத்து Q மைனஸ் ஆர்னா மைனஸ்னா என்னது? ஹஸ்பண்ட் ஆஃப் B
சாரி ஹஸ்பண்ட் அர்த்தமா? அப்போ Q மைனஸ் ஆர்னா Q இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆர். Q இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆர். இப்போ கொஷின் ஆப்ஷன் பாருங்க, R இஸ் அ மதர் ஆஃப் P. R இஸ் அ மதர் ஆஃப் P எனக்கு கரெக்டானது தான். அடுத்து R இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் P. R சிஸ்டர் இன் லாவா? தப்பு. இங்கே மதர் இன் லா எங்கேயாவது வருதா? R இஸ் அ மதர் இன் லா ஆஃப் P. ஸோ இதுவும் கிடையாது. R இஸ் அ ஆண்ட் ஆஃப் P. இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, P கிராஸ் Q ப்ளஸ் R. P கிராஸ்னா என்ன அர்த்தம்? கிராஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பிரதர்னு அர்த்தம். அப்போ P இஸ் த பிரதர் ஆஃப் Q. P இஸ் த பிரதர் ஆஃப் Q. அடுத்து Q ப்ளஸ் R. ப்ளஸ்னா டாட்டர் இல்லையா? அப்போ Q இஸ் அ டாட்டர் ஆஃப் R. Q is a daughter of R. Which of the following is true? இங்க என்ன சொல்றாங்க? P is the brother of R அப்படின்னு சொல்றாங்க. P is the brother of R கிடையாது. அடுத்தது பாருங்க, P is the uncle of R. R உடைய uncle P இல்ல. ரைட்டா? அடுத்தது பாருங்க, P is the son of R. P is the son of R. R உடைய son தான். So option C is the correct answer. P is the father of R இல்ல. P வந்து கீழே ஜென்ரேஷன் தான் வருது. ஸோ ஃபாதர் கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸியாக தானுங்க இருக்குது, போட்டுடலாம்ல. அடுத்தது பாருங்கள், P ப்ளஸ் Q கிராஸ் R அப்படின்னு கேட்டிருக்காங்க. P ப்ளஸ் Qனா ப்ளஸ்னா என்னது? டாட்டர் இல்லையா? அப்போ P இஸ் த டாட்டர் ஆஃப் Q. P இஸ் த டாட்டர். யாருடைய டாட்டர்? Q. அடுத்து Q கிராஸ் Rனா என்னது? பிரதர். அப்போ Q இஸ் த பிரதர் ஆஃப் R. Which of the following is true? எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. P is the niece of R. P என்னது? கேர்ள் தான். அப்போ இங்கே நீஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எதுக்கும் நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். P is the daughter of R. R உடைய டாட்டர் கிடையாது. அடுத்து P is the cousin of R. R உடைய கசினா இல்லை. R உடைய பசங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிலேஷன் கசின்னு வந்திருக்கும். ஸோ இது கிடையாது. P is a daughter-in-law of R. இங்கே மேரிட் கப்புள்ஸே இல்லை. அப்போ ஸோ இன்லாஸ் ரிலேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஸோ இந்த செஷனோட லாஸ்ட் கொஷின் பாருங்கள். பாயிண்டிங் டு an old man, கைலாஸ் said. ஸோ இது எந்த சம்? டைப் 1 சம். பாயிண்டிங் டு an old man, கைலாஸ் said, his son is my uncle's son's uncle. How is the old man related to கைலாஷ்? இங்கே யார் பேசிகிட்டு இருக்காங்க? கைலாஸ் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை காமிச்சு? ஒரு ஓல்டு மேனை காமிச்சு. சரியா? இங்கே மை எங்கே இருக்குன்னு பாருங்க. மை சன்ஸ் அங்கிள். ஸோ கைலாஷுடைய சன்னு, சன்னுடைய அங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கைலாஷுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம். ஏன்னா இந்த சன்னுடைய அங்கிள் இல்லையா? ஸோ கைலாஷுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை கைலாஷுடைய ஒய்ஃபுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ மை சன்ஸ் அங்கிள் தான் இப்போ வரைஞ்சிருக்கோம். அடுத்து ஹிஸ் சன் இஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இங்கே ஹிஸ் சன்ன்றது யார்? ஓல்டு மேன் சன். அப்போ இந்த இவர் யார்? இவர் தான் என்னது? ஓல்டு மேனுடைய சன்னு. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபில் ஓல்டு மேனை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஓல்டு மேனுடைய ஹிஸ் சன் இஸ் மை சன்ஸ் அங்கிள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவ் இஸ் த ஓல்டு மேன் ரிலேட்டட் டு கைலாஷ்? இந்த ஓல்டு மேன் இந்த கைலாஷ்க்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த ஓல்டு மேன் இந்த கைலாஷ்க்கு என்ன வேணும்? ஃபாதர். ஸோ ஆப்ஷன் சி. நம்ம இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னோம்? இந்த அங்கிள்ன்றதுக்கு இந்த கைலாஷோட ஒய்ஃபோட கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அப்படி இருந்திருந்தா என்ன ரிலேஷன் வந்திருக்கும்? ஃபாதர் இன் லா அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டா? இங்கே ஃபாதர் இன் லா நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஃபாதர் இருக்கிறதுனால நம்ம இதுதான் ஃபைனல் அப்படின்னு பண்ணிக்கிறோம். ரைட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸியான செக்ஷன். இந்த செக்ஷன்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக கொஷின்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. சரியா? அதை மாதிரி பசில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் 2 கிளாஸ் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலானது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பார்க்காத டைப்பாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த 2 கிளாஸஸும் கவனிங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா கிளாஸஸ்லேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாயிக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா.